ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அழகான இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஒரு நிமிஷத்தை ஒதுக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனியல்ல. அந்த சந்தோஷத்தை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியை ட்ரை பண்ணி அதை உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அந்த சந்தோஷம் இன்னுமே பல மடங்காகுமல்ல. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை. உங்களுக்கு போர் அடிக்காட்டி இந்த லிவரோட இம்பார்ட்டன்ட் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிடவா? இது ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுது. அதுவும் குறிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான உண்டு. நீங்கள் வாரத்துக்கு 2 முறை இது சாப்பிடக்கல உங்களோட பிளட் சர்க்கிளை இது இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும். சரி, ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ரெசிபிக்கு தேவையான லிவரை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. எப்போவுமே நீங்கள் லிவரை வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் அதில் இருக்கிற சத்து எல்லாமே தண்ணியில் இறங்காமல் பார்த்துக்கொள்ளும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சு கொண்டுட்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கடுகு பெருஞ்சீரகத்தை போட்டுக்கொள்ளுங்க. இது நல்லாவே வெடித்து பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் நீங்கள் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு எண்ணெய் உங்களுக்கு மேலதிகமாக தேவைப்பட்டால் எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் இதுக்கு தேவையான இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இப்போது இடித்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இஞ்சி உள்ளி பொதுவாகவே எங்கள் உடம்புல இருக்கிற வாய்ப்பு பிரச்சனையை இல்லாமல் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இஞ்சி உள்ளி பச்சை வாசனை நல்லா போகும் வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி கொண்டு வருது. இந்த நேரத்தில் நீங்கள் கட் பண்ணி வச்ச லிவரை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது நல்லா வதங்க வேணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இந்த லிவரோட கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பொதுவாகவே இந்த லிவரில் இருந்து அதிகளவு தண்ணி வரதால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதிகளவு தண்ணி சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. இந்த லிவர் வதங்கி வர இந்த நேரத்தில் ஒரு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் விட்ட தண்ணி நல்லாவே கொதிச்சு வர வேணும். இப்போ நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிப்பிடிக்காமல் இருக்க கிளறிக்கொள்ளுங்க. அது ஒரு பக்கம் இருக்க எங்கால பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் கறி சுட சுட ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த மட்டன் கறிக்கான ரெசிப்பியை கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். எங்கால பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை சுட சுட ஆவி பறக்க ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே விளங்கும் நாங்கள் விட்ட தண்ணி எல்லாமே கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு வருது. இப்போ லிவர் நல்லாவே அவிஞ்சு கொண்டு வருதுன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணின்ற அளவு குறையும் போது தான் நாங்கள் போட்ட மசாலாவுமே நல்லா லிவருக்குள்ளே இறங்கி வரும். அப்போ தான் அது சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு மேலே வருது. இந்த ரெசிபிக்கு முக்கியமான ஐட்டமே பெப்பர் தாங்க. இந்த பெப்பர் நீங்கள் போகிறதால கூடுதலாக உங்களை உடம்புல இருக்கிற சளி பிரச்சனையை கூட இது இல்லாமல் ஆக்கும். கூடுதலாக மழை காலங்களில் நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு பெப்பர் எடுத்து இது கூடவே நல்லாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி லிவர் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. லிவர் நல்லா அவிஞ்சு வந்த பிறகு நீங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி அதே ஹீட்டிலேயே சட்டியை விட்டுக்கொள்ளுங்க.
எந்த ஒரு ரெசிபிக்குமே நாம் ஃபினிஷிங் டச் கொடுத்தா நல்லா இருக்குமல்ல. அந்த ஃபினிஷிங் டச் கொடுக்கும்போது தான் அந்த கறியின் டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரும். நம்ம ஃபினிஷிங் டச் வேறு யார், கருவேப்பிலை தான். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி மேலாப்பாக போட்டுக்கொள்ளுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிட்டு. அப்புறம் என்ன, ஒயிட் ரைஸோடு நாம் செய்து வச்ச சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரையும் மட்டன் கறியும் ஒரு முட்டை மூண்டு வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த முயற்சிக்குரிய பலன் நீங்கள் தர அன்பான ஆதரவும் அழகான வார்த்தையும் தாங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோவில் புதிய நினைவுகளோடு சந்திப்போம். பாய்.